எந்த மீன் மேலே வந்து ஈக்கள் உட்காரலையோ அதை வாங்காதீங்க. ஏன்னா அதில் அந்த ஃபார்மலின் வாசம் வந்து நமக்கு தெரியாது, ஈக்கு தெரியும். இப்போ நல்ல ஃபிஷ்ஷாக இருக்குன்னா ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்கலாம். ஃபிஷ் வந்து இப்படி பெண்ட் ஆகக்கூடாது. அந்த ஃபிஷ் வந்து சென்டராக ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அந்த ஃபிஷ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். மூணாவது, நீங்கள் இப்படி ஃபிஷ் இருக்குன்னா அதை வந்து இந்த பிஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி பிஞ்ச் பண்ண உள்ளே போச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். போகக்கூடாது, போயிட்டு அது ரீபவுண்ட் ஆகிக்கணும். அந்த மீன் நிற்கக்கூடாது. ஆமாம். அப்போ வந்து அந்த உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் வந்து கெட்டு போச்சுன்றது நமக்கு தெரிஞ்சிடலாம். புரியுதுங்களா? இதுதான் மெயினாக அந்த கில்லு வந்து ஓப்பன் பண்ணி ரெட்டாக இருக்கணும். இதுலேயும் அவங்க வந்து அடல்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒன்றும் கிடையாது, குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தடவிடுவாங்க. நீங்கள் அது எப்படி பார்க்கலான்னு ஒன்று வேணால் அந்த கில்லை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரத்த மாதிரி இருக்காது, அந்த கலரு கையில் ஒட்டிக்கும். குங்குமம் கலர் இருக்கு இல்லைங்களா, அது ஈஸியாக ஒட்டிக்கும். அதில் நீங்கள் வந்து இது பேல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறத விட இந்த கில்லை வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னாவே இந்த குங்குமம். அடுத்தது வந்து மீன்களோட கண்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஷுட் பி வெரி கிளியர். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மீனில் பார்த்தீங்கன்னா கண்ணு பாருங்கள் கிளியராக இருக்குது. ஸோ இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். நம்ம வந்து வாங்குறப்பவே நம்ம இந்த மாதிரி க்ளீனாக இருக்கான்னு அந்த ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். இதில் கலங்கி இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த மீன் வேண்டாம். பழைய மீன் தான் அர்த்தம். இந்த கண்கள் வந்து ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிடும், மங்களாக கலங்கிடும், அது மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் டிப் பண்ணி பாருங்கள் போதும். ஆமாம், திருப்பி ரீபவுண்ட் ஆகுதுல்ல வந்துடுது. ஓகே, இப்போ அப்படியே குழியாக உள்ளே போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மீனை வந்து நீங்கள் தொடவே தொடாதீங்க, வந்தலாம். இதில் குட்டி குட்டி டிப்ஸ் தான் இது மெயினாக. அடுத்தது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் இருக்குது எங்ககிட்ட. ஃபார்மலின் போட்டது வந்து நம்ம சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எங்ககிட்ட ஸ்ட்ரிப் இருக்கும், இந்த ஸ்ட்ரிப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபிஷ்ஷோட கில் எடுப்போம். ஓகே, கில் எடுத்துகிட்டு இப்படி தடவிடுவோம். இப்படி தடவிட்டு நாங்கள் இந்த சொல்யூஷன் இருக்குது பாருங்கள், இந்த சொல்யூஷனை வந்து நாங்கள் போட்டு பார்ப்போம். அதுதான் டெஸ்ட்டு நாங்கள் பண்ணுவோம். ஓகே, ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக மாறிடும். ஓகே, இன்கேஸ் ஃபார்முலா ஆட் பண்ணியிருந்தோம். ஆமாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து இட் வில் பி சேஞ்ச் இன்டு ப்ளூ கலர் அப்படியே மாறிடும். நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த என்ன நாங்கள் ரேப்பிட்டாக நிறைய ஒவ்வொன்றுக்கு எக்ஸாமின் பண்ணிக்க முடியாது. இது வந்து எங்களுக்கு ரேப்பிட் டெஸ்ட் மாதிரி. அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் வந்து பண்ணுறது வந்து இது வந்து கிட் வந்து கிடைக்குது, கடையிலெல்லாம் கிடைக்குது. இப்போ நிறையா கடையிலெல்லாம் விற்கிது. என்னென்ன சொல்யூஷன் இது இந்த ஷிஃப்ட் டெஸ்ட் ஃபார்மாலிட்டியோட டெஸ்ட்னு சொல்லணும். கிட் வந்து நிறைய கிடைக்குது. ஓகே, ஃபிஷ் டெஸ்ட் கிட்னு இது ஒரு கிட் அப்படியே இருக்கும். ஓகே, இது கடைகளில் கிடைக்குது, கடையில் இருக்குது. நீங்கள் நம்ம வந்து நிறைய நான் ஃபிஷ் ஈட்டர் நிறைய வீட்டிலலாம் நான் ஃபிஷ் பண்ணுறேன் அப்படின்னோம்னா வாங்கி வச்சுக்கலாம். நான் கேட்டால் இன்றைக்கி இருக்க காலத்தில் இது வாங்கிக்கலாம். இட்ஸ் நாட் வெரி காஸ்ட்லியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சீப்பான அது. ஓகே, இப்போ லாங்கர் ரன்னில் தொடர்ச்சியாக அந்த ஃபார்மாலிட்டி இது ஆட் பண்ணி சாப்பிட்றது என்ன விளைவுகளை மக்களுக்கு ஏற்படுத்தும்? ஏன்னா இது வந்து இப்போ நிறைய முதியோர்களுக்கும் ஃபிஷ் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க, ப்ரோட்டீன்ஸ்க்கு ப்ளஸ் ஐக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? கண்டிப்பாக ஃபார்மலின் சாப்பிட்டோம்னாவே உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு உபசம் வரும். ஃபிஷ் சாப்பிட்ட உடனே டயரியா போகும்.